ஹலோ, லாங் டைம். ஒரு குட்டி கதை. ஒரு காட்டில் வந்து ஒரு குட்டி யானை வந்து அதோட கூட்டத்தை மிஸ் பண்ணிவிட்டு பரிதாபமாக இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தது. அப்போது பக்கத்தில் கிராமத்தில் இருந்து ஒருத்தர் அந்த காட்டு வழியாக போகும்போது அந்த யானைக்குட்டியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்த உடனே அந்த யானையை வந்து ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிட்டாரு. அதுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்தாரு, எந்த குறையும் வைக்கல. யானையும் வந்து பெருசாக வளர்ந்துருச்சு. ஒரு நாள் வந்து இந்த கிராமத்தில் பயங்கர தீ பிடிச்சிருச்சு. பார்த்தா பக்கத்தில் இருக்க பூனை, நாய், குதிரை, கழுதை, கோழி எல்லாம் வந்து ஓடுது திப்பு திப்புன்னு. ஆனால் அந்த யானை மட்டும் அதே இடத்துல நிற்கிது. கயிறு என்னமோ மெலிசான கயிறு தான், பெரிய சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி வைக்கல அவர். அந்த யானைக்கு என்னென்னா தன்னோட பலம் என்னென்னு தெரியல. கயிறு போட்டு கட்டி வச்சதுனால அது நினச்சிது அவ்வளோதான் போலன்னு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அந்த அனல் அதிகம் ஆகும்போது என்ன பண்ணுச்சு, அந்த யானை வந்து காலை உதச்சிட்டு ஓடிச்சு. அதுக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, என்னது நம்ம இதுக்கா இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னு போயிடுச்சு. ஸோ நம்ம அப்படி தான் நிறைய பேர் வந்து நம்மளோட பலத்தை வந்து நமக்கே தெரியாமல் சில விஷயங்களால் கட்டி போட்டு வச்சுருக்கோம். பயத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு சில விஷயங்களால் நம்மளோட பலத்தை உணராமல் இருக்கோம். ஸோ எப்போ நம்மளோட பலத்தை உணர ஆரம்பிக்கிறோமோ, இந்த யானையை போல் நம்மளும் ஃப்ரீ ஆயிடுவோம். நமக்கும் சக்ஸஸ் நிச்சயம். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். தேங்க்யூ.